தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்கின்ற பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றேன். இறையாசிர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்துவதாக. இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறைவாக்கை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். அக்காலத்தில் இயேசுவிடம் ஒரு சிலர் வந்து கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை இயேசுவிடம் சொல்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து, கலிலேயர்கள் பாவிகள் என நினைக்கிறீர்களா? ஏன் அந்த கலிலேயர்களை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை நீங்கள் அறிவிக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு, அப்படி அல்ல, உங்களின் கடின உள்ளத்தில் மட்டுமே நீங்கள் மனமாறாவிட்டால், நீங்கள் கடின உள்ளத்தோடு வாழ்ந்தால் நீங்களும் அவ்வாறே தான் அழிவீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகின்றார். கலிலேயர் பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல, நீங்கள் மனம் மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அழிவீர்கள் என்று சொல்லுகின்றார். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார், ஓமை வாயிலாக கொடுக்கின்றார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்று நட்டு வைக்கின்றார். 3 ஆண்டுகளாக கனி தரவில்லை. அவற்றை வெட்டி எறிய சொல்கின்றார். தோட்ட தொழிலாளியும், இந்த ஆண்டு விட்டு வைக்கவும், சுற்றிலும் குழி வெட்டி எரு போட்டு தண்ணீர் விடுவோம், அடுத்த ஆண்டு கனி தராவிட்டால் பார்ப்போம், கனி தந்தால் விடுவோம், இல்லை என்றால் வெட்டி எரிந்து விடுவோம் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் இதை ஓமையாக எடுத்து சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் இந்த அத்தி மரத்தை போன்று, அத்தி மரத்திற்கு கொடுக்கின்ற அந்த காலக்கெடு போன்று நம் ஒவ்வொருவருக்கும், மனிதர்களாக பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அத்தி மரத்தின் ஓமை மிக பொருத்தமாக இருக்கின்றது. நாம் நல்லது செய்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நாம் தீயன செய்கின்ற பொழுது இதோ அந்த கலிலேயரை போல பிலாத்து கொன்றதை போல, கலிலேயர்களை பிலாத்து கொன்றது போல நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு அக்கினியால் சுற்றி இருப்பார் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த நற்செய்தி வழியாக சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால், உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் ஓர் பிச்சையாக கொடுக்கின்றார். நீங்கள் மனம் திரும்பி மனம் மாறி ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றித்து வாழ்ந்து கனி தருகின்ற மரமாக, கனி கொடுக்கின்ற மரமாக நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த அத்தி மரத்தின் ஓமை வாயிலாக சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் நீங்களும் நானும் இன்றைக்கு கனிகொடா மரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இயேசுவிலே கனி தருகின்ற பிள்ளைகளாக வாழ்கின்றோமா? இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பிச்சை.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம் கையில் ஆண்டவர் கொடுக்கின்ற பிச்சையாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு இந்த ஓமையின் வழியாக நமக்கு சொல்வது, நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை மனிதர்கள் செய்த பாவத்திற்கான கடவுளின் தண்டனையாக பார்க்கின்றோம். ஒரு மனிதனுக்கு துன்பம் வருகின்றது என்றால் அவன் ஆண்டவருக்கு எதிராக பாவத்தை செய்தான் என்ற ஒரு நிபந்தனையை நாம் உருவாக்கி அவன் மேல் அந்த பாவத்தை சுமத்துகின்றோம். பரிசேயர்களிடம் இந்த எதிர்பார்ப்பு நிறைவாக இருந்தது. ஏன் மக்கள் பரிசேயர்கள் இந்த கலிலேயரை கொன்ற பிலாத்துவை போன்று ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக பாவம் செய்த அனைத்து மக்களும் கொன்றழிக்கப்படுவார்கள் என்ற அந்த எதிர்பார்ப்பு அந்த மக்கள் மத்தியில் இருந்தது. நமக்கு வாழ்வு என்பது மிக குறுகிய காலம்தான், அது எந்த நேரத்திலும் முடிவுக்கு வரலாம் என்ற உண்மையை நாம் மனதில் நிறுத்தி மனமாற்றம் அடைந்து ஒவ்வொரு நாளும் பலன் தரக்கூடிய மக்களாக வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். அதற்கு தயாராக இருக்கின்றோமா? சிந்திப்போம். ஆண்டவர் முன் முழந்தால் படியிட்டு இந்த அத்திமரத்தின் ஓமையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். கனிதரும் மரமாக எங்களை மாற்றும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் வார்த்தையால் என் உள்ளம் மகிழ்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் தருமே. ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையால் எங்களுடைய வாழ்வு வளம் பெறுகின்றத. என்னாலுமே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் கனி தருகின்ற மரமாக இருக்கின்றோம் என்பதை உணர செய்கின்றேன். அன்பு இயேசுவே, ஏதோ இந்த நாளில் ஆண்டவரே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவரை, இந்த உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஆண்டவர் இயேசுவினுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் ஆண்டவரால் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்டவர் என்பதை உணர்ந்து நாங்கள் கனி தர வேண்டும். அந்த கனி நற்கனியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் வாழக்கூடிய ஆற்றலை நீர் அவர்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனை சோதனைகள், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள் ஆண்டவரே, இவை அனைத்திலிருந்தும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பிச்சையாக கொடுக்கின்ற இந்த நாளிற்காக நன்றி செலுத்துகின்ற இந்த வேளையில் நாங்கள் இந்த அத்தி மரத்தை போன்று கனி தருகின்ற மரமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, இயேசுவே உந்தன் வார்த்தையால் என் வாழ்வு வளம் பெறுமே. என்னாலுமே ஆண்டவரே நாங்கள் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையால் எங்களுடைய உள்ளம் வாழ்வு பெற வேண்டும், எங்களுடைய குடும்பம் வாழ்வு பெற வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் வாழ்வு பெற வேண்டும், எங்களுடைய உற்றார்கள் வாழ்வு பெற வேண்டும், எங்களுடைய உறவினர்கள் வாழ்வு பெற வேண்டும். ஏன் அதைவிட அதிகமாக ஆண்டவரே எங்களை எதிர்க்கின்ற, எங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுகின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி ஆண்டவரே நீர் இந்த நேரத்தில் தொட்டு ஆண்டவரே அவர்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே,
அவர்களுடைய உள்ளங்களை உடைத்து உருமாற்றும் ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியால் அவர்களை நிரப்பி வழிநடத்தியர்களும் சாமி. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.